உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றுமொரு அண்மை தகவலாக பார்ப்பது, ஜனநாயக விரோத முறையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது, அதனை உடனே திரும்ப பெறுக என்று மு. வீரபாண்டியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி உயர்வு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படிதான் நடைபெறுகிறதா என்கிற வினா எழுந்துள்ளதாக மு. வீரபாண்டியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பணவீக்கம் அதிகரித்து வாழ்க்கை செலவு பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் சொத்து வரிகளை உயர்த்துவதை கைவிட வேண்டும் என்று தற்போது மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி உயர்வு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படிதான் நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழுவதாக தற்போது மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். ஜனநாயக விரோத முறையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது, அதனை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மற்றுமொரு அண்மை தகவலாக பார்ப்பது, ஜனநாயக விரோத முறையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது, அதனை உடனே திரும்ப பெறுக என்று மு. வீரபாண்டியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி உயர்வு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படிதான் நடைபெறுகிறதா என்கிற வினா எழுந்துள்ளதாக மு. வீரபாண்டியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பணவீக்கம் அதிகரித்து வாழ்க்கை செலவு பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் சொத்து வரிகளை உயர்த்துவதை கைவிட வேண்டும் என்று தற்போது மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி உயர்வு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படிதான் நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழுவதாக தற்போது மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். ஜனநாயக விரோத முறையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது, அதனை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.